கைஸ், நம்ம பாட்டிக்கு வேறு வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் நம்ம காவேரியை வந்து திட்டிகிட்டு இருக்கிறதே உங்களோட வேலையாக இருக்குது கைஸ். கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ், நம்ம சேனலுக்கு வரவங்களாம் புதுசாக வரவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க கைஸ். நம்ம மகாநதி சீரியல் என்ன நடக்குதுன்னா, நம்ம பாட்டி வந்து விஜய் மேலே வந்து எப்பவும் போல் வந்துட்டு கன்சர்ன் காட்டுறாங்க. அந்த கன்சர்ன் காட்டுறது வந்து விஜய்க்கு மட்டும்தான் காட்டுறாங்களே தவிர காவேரிக்கு காட்டவே மாட்டேங்கிறாங்கன்னு தான் சொல்லணுங்க. நம்ம பாட்டிக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம விஜய் மேலே தான் வந்துட்டு ரொம்பவுமே பாசமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா காவேரி மேலே அப்பப்போ பாசம் வருது. அது எதுக்காகனா காவேரிக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வாரிசு. ஸோ நான் கண்டிப்பாக வந்து நம்ம காவேரி வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் காவேரி வந்து இன்னமும் வந்து நம்ம பாட்டிக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லணும். விஜய் வந்துட்டு அந்த ஃபேமிலி சாரதாம்மா ஃபேமிலி பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்த வாட்டி வந்துட்டு வேறு மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து பிரச்சனை நடக்காத மாதிரி. ஆனால் நம்ம சித்தப்பா வந்து அப்படி கிடையாது. அதை துப்பு தொலைக்கி அதில் இருக்கிறத வந்து யாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சித்தப்பா வந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். யாருக்குன்னா சித்தப்பா பிடிக்காதோ அவங்களாம் வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சித்தப்பா சும்மாவே இருக்க மாட்டார். நம்ம விஜய்கிட்ட போயிட்டு வழக்கம் போல் போயிட்டு வம்பு பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தியா எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்திருக்கேன், எப்படிப்பட்ட குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்கேன்னா அதெல்லாம் நீங்கள் பேசலாமா சித்தப்பா? உங்கள் சம்மந்தி இருக்காங்க, அவர் பேர் என்ன, பசுபதி, அவர் பண்ணாததையாக வந்து நம்ம எங்கள் காவேரி ஃபேமிலி வந்து பண்ணிட்டாங்க. நீங்கள்லாம் காவேரி ஃபேமிலியை பற்றி பேசுகிறதுக்கு உங்களாம் தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தப்பா காட்டு நம்ம விஜய் கேட்குறாரு. உடனே தாத்தா வந்துட்டு அப்படியே வந்துட்டு சமாதானம் பண்ணி அமைதியாக அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் சித்தப்பா வந்து சும்மாவே இருக்கும். எப்பவுமே சும்மா இருந்ததாக சரித்திரமே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, காவேரி உள்ளே வந்ததுனால தான் வந்துட்டு என்னோடய பையனோட வாழ்க்கையை கெட்டு போச்சு. இதுக்கெல்லாம் மூல காரணமே காவேரி தான். அது இல்லைன்னு சொல்ல வரீங்களா என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரி அமைதியாக வந்தார். நம்ம தாத்தா வந்து தடுத்து நிறுத்தி விஜய் 2 பேர்த்தையும் வந்து சமாதானமாக அனுப்பிட்டார். நம்ம விஜய்க்கு வந்து ரொம்ப வந்து கோவம் வந்துருச்சு. ஏன்னா காவேரியை பற்றி யார் பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, அவருக்கு வந்து எப்போவுமே கோவம் வரும். இன்றைக்கும் எப்போவுமே வந்துட்டு தான் இருக்குது. காவேரி மேலே வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீக்காவோட ஃபேன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம காவேரி விஜய் வந்து வழக்கம் போல் வந்துட்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம விஜய் வந்து மேலே போயிட்டு வந்து உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காரு. நம்ம காவேரி பார்த்திங்கன்னா பாட்டி ஒரு நாளில் பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டிலாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நீ வந்து எதுக்கு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு விஜய் வந்து உங்கள் ஃபேமிலியோட பிரச்சனையில் வந்து இன்வால்வ் பண்ணிகிட்ருக்கா, அப்படிலாம் பண்ணாத, அதெல்லாம் எங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. விஜயோட நிம்மதியாக போயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு இதை புரிஞ்சிக்க, இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சம் வந்து விஜய் வந்து நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை வந்து விஜய் வந்து அமைதியாக வந்து ஒரு 10 நிமிஷம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு கீழே வந்து இறங்கி நம்ம பாட்டிக்கிட்ட வந்து பேச வராரு. உடனே நம்ம அத்தை பார்க்குறாங்க. நம்ம அத்தை பார்த்துட்டு உடனே வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, விஜய் வராருன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாட்டியும் அப்படியே அமைதியாகிட்டாங்க. நம்ம விஜய் வந்து பாட்டிக்கிட்ட வந்து கேட்க வராரு. என்ன ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வராரு. நம்ம காவேரி வந்து ஒன்றும் இல்லைங்க அதில் என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன இவனுக்கு என்ன நம்ம பயந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நான் அவளுக்கு வந்து கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து சொன்னேன். என்ன சொன்னேன்னா அப்படின்னு அவங்களோட பிரச்சனையில் வந்து விஜய் வந்து இன்வால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ வந்து தயவு செஞ்சு அவங்களோட பிரச்சனையில் இன்வால்வ் ஆகாதரா விஜய் அப்படின்னு சொல்லி. என்ன பாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ வந்து நம்ம சித்தி வந்து இங்கே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க யாருக்காக உட்காந்துட்ருக்காங்க? அவங்க மட்டும் எப்படி வந்து உங்களுக்காக வந்து வேலை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க? நம்ம சித்தப்பாவும் கூடயே வந்து உட்காந்துட்ருக்காரு. அவர் எதுக்காக வந்து உட்காந்துட்ருக்காரு? நீங்களே யோசிச்சு பாருங்கள். சித்தி வந்து உட்காருது ஓகே உங்களுக்காக, சித்த பையன் கூட வந்து உட்காந்துட்ருக்கணும். அதெல்லாம் யோசிச்சிங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், மித்தவங்களுக்கு ஒரு நியாயமா? பாட்டி தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். ஏன் என்னை வந்துட்டு கோவப்படுத்தி பார்க்குறீங்க? காவேரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பீங்களா? இதெல்லாம் வந்துட்டு நல்லா இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிக்கிட்ட வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறாரு நம்ம விஜய். அப்புறமா நம்ம காவேரிகிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டு ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ் எதுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு போகிற? இங்கே நீங்கள் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்துட்டு அவளுக்கு செட் ஆகாது. அவள் ஏற்கனவே வந்துட்டு பாவம் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா. ஸோ தயவு செஞ்சு விட்டுருங்க. அவன் வந்து என் கூட ஆஃபீஸையும் வந்துட்டோம். காவேரி நான் சொல்கிறல, நீ போய் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து அமுச்சு வச்சுட்டார் நம்ம விஜய். நம்ம காவேரியும் வந்து சரிங்க நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கிளம்பி போயிட்டாங்க. அப்புறமா வந்துட்டு நம்ம விஜய் வந்து சேரில் உட்காந்து பொறுமையாக வந்து சித்திக்கிட்டேயும் நம்ம பாட்டிக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பாட்டி, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து வெளியில் போயிடுவேன். நான் வெளியில் தான் இருந்தேன், நீங்கள் தான் வந்து வற்புறுத்தி எனக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. திரும்ப வந்து அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நான் எடுத்துக்கிறது? கோபமாக பேசுகிறதும் பொறுமையாக பேசுகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு விஜய் வந்து நவுந்துடுறாரு. நம்ம பாட்டியும் சித்தியும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிக்கிறாங்க. இவன் ஏன் வந்து இப்படி இருக்கான்? இவன் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு காவேரியோட ஃபேமிலிக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். காவேரி தான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்மளை பற்றி கொஞ்சம் கூட அவன் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறான்
என்ன தான் நம்ம இப்போ பண்ணுறதுன்னு புரியவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் காவேரி காவேரி காவேரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன தான் பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி வந்து சித்திக்கிட்ட. சித்தியும் அதே தான் சொல்கிறாங்க. ஆமாம், சித்திக்கும் வந்துட்டு ஒன்றும் புரியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், விஜய் வந்து இப்படி தான் இருக்கான், நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஸோ நம்ம பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிக்கிட்ட வந்து நம்ம சித்தி வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெருசாக ஏதோ பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் காவேரி விஜய் பிரிக்க முடியாதுன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு காய்ஸ். அப்படின்றவங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து காவேரி வந்து ரொம்ப வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியுது காய்ஸ். நம்மளாலே அது வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுதுன்னு நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா காவேரி இப்படி இருக்கிறது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம காவேரி விஜய் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வருவாங்கன்றது நல்லாவே புரியுது, நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் வெளியே வருவாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து கத்தாரில் இருந்த ஃபேமிலி வந்து திரும்ப வந்து நமக்கு ட்ரபிள் கொடுத்துட்ருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் நின்று நம்ம காவேரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். அதை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் வந்து அவரோட அவங்க பாட்டியை விட நம்ம காவேரி ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படின்றதால அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா விஜய் வந்து ரொம்ப காவேரி வந்து ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப வந்து நேசிக்கிறாருன்னு தான் சொல்லணும் கைஸ். அப்படி உங்களுக்குலாம் தோணுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் 3 ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து எப்படியாவது வந்துட்டு இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கான தனியான ஒரு பிளான் போட்டுட்ருக்காரு நிவின் கூட. அது வந்துட்டு அப்கமிங் எபிசோடில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம சந்தான ஐயா வந்து நிரபராதி அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறதுக்கு நம்ம விஜய் வந்து போராடுவார்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம காவேரியும் சந்தோஷப்படுவாங்க, நம்ம சாரதாமாவும் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு வந்து நல்லாவே தெரியும். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வந்து ஒரு மாதிரி சோகத்தில் விஜய் சொன்னவொன்னே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னடா பண்ணுறது, இவன் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் நம்ம சாரதாமா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டோமே, நம்ம பிள்ளைங்கள வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டோமே, 2 பேருமே வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இப்படி வந்து பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அதே தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி வந்து பண்ணிட்டியே, 2 பேருமே வந்துட்டு மனசுக்குள்ளேயே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க, அது உனக்கு வந்து புரியலையா, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் பண்ணாத அப்படி. ஓகே அதான் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கங்கா வந்துட்டு காஃபியை கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதம்மா, இதுக்கப்புறம் இப்படி பண்ணினா அவ்வளோதான், நானே தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, எங்கள் கூட இரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து நம்ம அம்மா சாரதாம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியாளுங்க உள்ளவன்ல இவங்க வந்து உள்ளே விடலை. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு பாராட்டணும். நம்ம சொத்து விஷயத்துக்கு வந்து இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் காய்ஸ். யாரெல்லாம் வந்துட்டு மகநேசி சீரியல் பிடிக்குமோ அவங்களாம் வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் டெய்லியும் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.